இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா STM32 F4 சீரீஸில் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து STM32F407 டிஸ்கவரி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். STM32F407 போட்டனாலே உங்களுக்கு 405ம் 407ம் சேம் ஆர்கிடெக்சர் தான். இப்போ 405 வந்து மைக்ரோபைத்தான் POI போர்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. 407 டிஸ்கவரி போர்டு வந்து STMல வந்து அவைலபிள் இருக்குது. அந்த போர்டில் தான் நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ ARM Cortex அதோட மெயின் ஃபீச்சர் என்னென்னா ARM Cortex M4 32-bit MCU ப்ளஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் யூனிட் இருக்குது. 210 TMIPS அப் டு 1 MB ஃப்ளாஷ் மெமரி, 192 ப்ளஸ் 4 KB ரேமு, USB OTG இருக்குது. இதில் ஈதர்நெட் இருக்குது, அந்த ப்ரோட்டோக்கால் இருக்குது, 17 டைமர் இருக்குது, ஒரு 3 ADC இருக்குது, 15 காம் இன்டர்ஃபேஸ், அந்த கேமரா இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா LCD வந்து பேரலல் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிளாக் அண்ட் ரீசெட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26 MHz கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்துக்கலாம். இன்டர்னல் வந்து 16 MHz ஃபேக்ட்ரி ட்ரிம்டு RC 1% அக்யூரஸியில் இருக்குது. 32 kHz ஆசிலேட்டர் ஃபார் RTC வித் காலிப்ரேஷனும் இருக்குது. இன்டர்னல் 32 kHz RC காலிப்ரேஷனும் இருக்குது. லோ பவர் ஆப்ரேஷன் அவைலபிளாக இருக்குது இதில். அப்புறம் 3 12-bit ADC இருக்குது, 2 12-bit DAC இருக்குது, DMA 16 ஸ்ட்ரீம் DMA இருக்குது இதில். CRC கால்குலேஷன் யூனிட் இன்பில்டாகவே வந்து நமக்கு இதிலே இருக்குது. இப்போ 17 டைமர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து SWT இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. Cortex M4 எம்பெடட் ரேஸ் மேக்ரோசெல் டீபக் பண்ணுறதுக்கு இருக்குது. 15 கம்யூனிகேஷன் இது சொன்னோம்ல, IO போர்ட்ஸு 140 IO போர்ட்ஸ் இருக்குது. 15 கம்யூனிகேஷன் USAT, I2C, LIN, IRTA, SPI, CAN, STIO. அடுத்து அட்வான்ஸ் கனெக்டிவிட்டியில் USB 2.0வும் அதில் 2 டைப் வச்சுருக்காங்க. வித் ஆன் சிப் USB 2.0 ஃபுல் ஸ்பீடு டிவைஸ் ஹோஸ்ட் OTG கண்ட்ரோலர் வித் ஆன் சிப் PHY. அந்த இது அதே மாதிரி USB 2.0 ஹை ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடு டிவைஸ் டெடிக்கேட்டட் TMA சேர்ந்தது இருக்குது. பிறகு 10/100 ஈதர்நெட் மேக் வித் டெடிக்கேட்டட் TMA சப்போர்ட் IEEE 1588. ஓகே, இப்போ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இதில் வந்து நம்ம என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணுற STM32க்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட். F403 யூஸ் பண்ணோம் அந்த சீரீஸுக்கும் F4 சீரீஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஐஸ்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். நமக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணி நம்ம அந்த ஐஸை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஃபங்க்ஷனல் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டயராம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ மேலே பார்த்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பிளாக் டயராம் கொடுத்துருக்காங்க. GPIO போர்ட்ஸ் இருக்குது, அந்த ARM Cortex M4 இது இருக்குது. அதில் 168 MHz ஃப்ளோட்டிங் 168 MHz இருக்குது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் யூனிட் இருக்குது. அப்புறம் அந்த பெரிபரல்ஸ் எல்லாமே மேலே பார்த்தா எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இது வந்து நீங்கள் மேலே ஃபீச்சர்ஸ் பார்க்காம இந்த பிளாக் டயராமில் என்னென்ன இருக்குங்கிறத ரெஃபர் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இல்லை AHP, APP, பஸ்ஸு, கேமரா இன்டர்ஃபேஸு, USB அது எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு தடவை அந்த டேட்டா ஷீட்டை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் மெயினாக இப்போ நமக்கு பண்ண போகிறது அந்த பைத்தான் கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அந்த ஃபயர்வேர் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் USB வழியாக. அதுக்கு பூட் மோட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும். பூட் மோட்ஸில் வந்து 3 பூட் மோட் இருக்குது. பூட் ஃப்ரம் யூசர் ஃப்ளாஷ் இருக்குது, பூட் ஃப்ரம் சிஸ்டம் மெமரி இருக்குது, பூட் ஃப்ரம் எம்பெடட் SRAM இருக்குது. பூட் ஃப்ரம் ஃப்ளாஷ்னா மெமரியிலேருந்து நமக்கு பூட் ஆகும். பூட் ஃப்ரம் சிஸ்டம் மெமரினா எந்த சிஸ்டம் மெமரி, USAT, USAT3, CAN2, USB OTG அந்த இதில் வழியாக நம்ம வந்து பூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூட் ஃப்ரம் எம்பெடட் SRAMனா SRAMலேருந்து உங்களுக்கு ரேம்லேருந்து அந்த இது பூட் ஆகும், ஸ்டாட்டிக் ரேம்லேருந்து பூட் ஆகும். இப்போ இதில்
யூசாட் 1 யூசாட் 3லாம் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம வந்து டிவைஸ் ஃபயர்வேரை வந்து யூஎஸ்பி வழியாக அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ டிஎஃப்யூ டிவைஸ் ஃபயர்வேர் அப்டேட் வந்து எதில் இருக்குன்னா PA11 PA12 அந்த இதில் தான் இருக்குது. அப்போ யூஎஸ்பி ஓடிஜி FSNT டிவைஸ் மோடு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதோட டீட்டெயில்ஸ் தான் இது. இப்போ இந்த இதில் வந்து அதை அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து Dfuse யூஎஸ்பி டிவைஸ் ஃபயர்வேர் அப்கிரேட் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம டிஎஃப் யூஸ் பண்ணுறோம். கூகுளில் போனால் Dfuse STM32 போட்டாலே இந்த லிங்க் வரும். அதில் நீங்கள் லாக்இன் பண்ணிக்கிட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேரோட ஒரு ஓவர்லுக் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு. நீங்கள் அந்த பூட் மோடு அந்த செட்டப் வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து சொல்லுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில். செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அவைலபிள் டிஎஃப் டிவைஸில் STM32F407 வரும். அதில் டிஎஃப்யூ என்ன மைக்ரோபைத்தான் டிஎஃப்யூ வந்து நம்ம செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ண உடனே பைத்தான் வந்து STM32 யூஸ் பண்ணலாம். இப்போ STM32F407ஓட அந்த ஸ்கிமேட்டிக் வந்து ஆல்ரெடி இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கிமேட்டிக் இப்போ எதுக்காக நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா பூட் பின்ஸ் என்னென்ன இருக்குது. பூட் பின்ஸ் வந்து பூட் 0 பூட் 1 இருக்கும். அதில் எங்கெங்கே இருக்குது இந்த யூஎஸ்பியோட கனெக்ஷன் என்ன அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ யூஎஸ்பி வந்து யூஎஸ்பி 03F2 அந்த டிவைஸில் இந்த இதெல்லாம் வருது. 4 பின் வருது. VPS OTGFS DM TP ஐடின்னு இருக்குது. PA9 PA11 PA12 அந்த இது இருக்குது. இப்போ PA11 12 தான் வந்து யூஎஸ்பிக்குள்ளது. PA9 வந்து இப்போ பவர் சப்ளை. இப்போ யூஎஸ்பியிலேருந்து பவர் சப்ளைக்காக அந்த பவர் சப்ளை தான் வந்து உங்களுக்கு கனெக்ஷனில் வரும். உங்களுக்கு இப்போ யூஎஸ்பிலேருந்து பவர் பண்ணணும் அப்படின்னா PA9 நீங்கள் 5 வோல்ட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பவர் அப் ஆயிரும். அப்புறம் பூட் மோடை நீங்கள் கரஸ்பாண்டிங் பூட் மோடை செலக்ட் பண்ணிங்கன்னா பூட் 0 பூட் 1ல் வந்து கரஸ்பாண்டிங் பூட் மோடை ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி OTGFS DFU மோடு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கு தான் இந்த சர்க்யூட் சொல்லியிருக்கேன். இப்போ BA9 வந்து டேரெக்டாக வந்து 5 வோல்ட்டு கூட யூஎஸ்பியோட 5 வோல்ட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு லிங்க் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் கனெக்ஷனில் PA9 தான் 5 வோல்ட்டுக்குள்ளே கொடுத்து யூஎஸ்பி வழியாக தான் பவர் அப் பண்ண போகிறேன். இப்போ இதில் ரெஃபரன்ஸ் டேட்டா மேனுவல் எடுத்திங்கன்னா அதில் வந்து பூட் 0 பூட் 1 வந்து என்ன மாதிரி இருந்தால் மெயின் ஃப்ளாஷ் மெமரி சிஸ்டம் மெமரி எம்பெடட் SRAM வரும். இப்போ பூட் 1 வந்து எனி டோன் கேரில் இருக்குது. பூட் 0 வந்து 0ல் இருந்தால் மெயின் ஃப்ளாஷ் மெமரி பூட் ஆகும். அதர்வைஸ் பூட் 1 0ல் இருக்குது, பூட் 0 வந்து 1ல் இருக்குன்னா சிஸ்டம் மெமரி வந்து பூட் ஆகும். சிஸ்டம் மெமரி தான் நம்ம சொன்னது. இப்போ அதை சொல்லியிருக்கேன். யூசாட் 3 CAN to USB OTG FS இந்த டிவைஸ் மோடு இதுதான் வந்து சிஸ்டம் மெமரி. அப்போ வந்து பூட் 1 வந்து 0ல் இருக்கணும், பூட் 0 வந்து 1ல் இருக்கணும். அடுத்து ஒரு 2 1 இருந்தால் எம்பெடட் SRAM அது நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ 0 1 இருக்கணும். பூட் 1 வந்து 0ல் இருக்கணும், பூட் 0 வந்து 1ல் இருக்கணும். இந்த கனெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோபைத்தான் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா அதிலே வந்து STM32க்குள்ளே டிவைஸ் வந்து என்னென்ன டிவைஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிற டிவைஸ் வந்து STM32F4 டிஸ்கவரி போர்டு. அதுக்குள்ளே டிவைஸில் லேட்டஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ F4 டிஸ்கவரி போர்டில் வந்து V15 DFU இதான் இருக்குது. V14 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். V15 இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த V15 வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். .tfu ஃபைலில் இருக்கும். இப்போ இந்த TFU ஃபைலில் வந்து என்ன இருக்குன்னா மைக்ரோபைத்தானோட ஃபுல் ஃபயர்வேர்க்குள்ள அந்த STM32ல ரன் ஆகக்கூடிய அந்த ஃபயர்வேர்க்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் STM4 டிஸ்கவரி போர்டில் வந்து அந்த பூட் மோடை எப்படி செலக்ட் பண்ணி பைத்தானை வந்து எப்படி அசஸ் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.